ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய அன்பான காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு நமது பள்ளியில் படித்த பவித்ரா என்னும் மாணவி தேசிய திறனாய்வு தேர்வில் கலந்து கொண்டு நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அம்மாணவியை பாராட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றதற்கான முக்கிய காரணம் ஆசிரியர்கள். அதைவிட முக்கிய காரணம் நூலக புத்தகங்கள். எல்லா மாணவ மாணவியர்களும் நூலகத்திற்கு சென்று உறுப்பினராக சேர்ந்து படியுங்கள், முன்னேறுங்கள். நன்றி. நாமும் பவித்ரா மாதிரி லைப்ரரி மெம்பரா சேர்றோம். அவங்க மாதிரி எல்லா புக்கும் நிறைய எடுத்து படிச்சு நாமளும் அந்த அக்கா மாதிரி ஜெயிக்கணும். ஓகேவா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் வடைவாசி நிலையங்களுக்கு நூலகராக பணியாற்றுகிறேன். உறுப்பினர் சேர்க்கறதுக்கு வந்து 20 ரூபாய், காப்புத்தொகை 15 ரூபாய், சம்பளம் 5 ரூபாய் மட்டும் கட்டணும். எங்க வீட்லயும் கொடுக்கல. லைப்ரரி சேர பணமும் பர்மிஷனும் கிடைக்கல, அவ்வளவுதானே? அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு, சரியா? நாங்கள் வந்து ஒரேகம் ஸ்கூல்லேருந்து வரீங்க. நாங்கள் இந்த நூலகத்துக்கு நாங்கள் மெம்பராக சேரணும்னு பேசினாங்க. பாதி வீட்டில் வந்து காசு கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தர முடியாது, வேணாம், அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது உதவி பண்ண முடியுமா? தேரெடுத்தால் வந்து சேரும், ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும், சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும்.